ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல பழனி பார்த்தீங்கன்னா, கோமதியோட வீட்டுக்கு வராங்க. "அக்கா நான் உங்ககிட்ட எல்லாம் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு" சொல்றாங்க. "என்னடா விஷயம் சொல்றா?" அப்படின்றாங்க. "குமாரவேலுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க" அப்படின்றாங்க. "பொண்ணு பார்த்துருக்காங்களா? யார்ரா அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "யாரா இருந்தா எனக்கு என்னடா? அத தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் விட்றான்றாங்க." "இல்லக்கா இந்த விஷயத்த நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. "சரி யார் அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மயிலோட தங்கச்சி முத்து சுடர தான் கேட்டு வந்திருக்காங்க சக்திவேல் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட சரவணன் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா சொல்றீங்க? உண்மையாவா?" அப்படின்றாங்க. "எனக்கு குமார் மேல கோவம் இருக்குதான். தம்பிய போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போனா, அவன அந்த கோவத்துல வெட்டி வெட்டி துண்டாக்கி இருக்கணும். எனக்கு அவ்ளோ கோவம் வந்துச்சு. ஆனா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏற்கனவே அவன் நாசமா போயின்னு இருக்கான். இதுல அவளோட தங்கச்சிய கட்டுனான்னா, இன்னும் அவன் நாசமா தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "என்னங்க சொல்றது? ஏன் இந்த மாரி சின்ன அண்ணன் ஏன் இந்த மாரி பண்ணுது? அதுவும் குமாருக்கு போயிட்டு அந்த வீட்ல பொண்ணு எடுத்துட்டு வந்தா பிரச்சனை மேல பிரச்சனை தான் பண்ணுவாங்களே! மயிலோட அப்பா, அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட பிரச்சனை மேல பிரச்சனை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வந்துட்டா இன்னும் பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இத கேட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "ஏய் உங்க அண்ணன் சின்ன அண்ணன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணே தான் இருக்கு. இத்தன வருஷமா நம்ம சமாளிச்சுன்னு தானே இருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்களும் சேர்ந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ண போறாங்க. விடு பார்த்துக்கலாம். இவ்வளோ நாள் சமாளிச்சு இத சமாளிக்க முடியாதா? யாராச்சும் யார் வீட்லயானா பொண்ணு எடுத்து முறையில்லாம பொண்ணு எடுத்து நாசமா போனா நமக்கு என்ன? விட்டுட்டு வேலைய பாரு" அப்படின்றாங்க. இல்லைங்க. குமாருக்கு அது தங்கச்சி மொற ஆச்சு. மயில் மயில் அக்கான்னா, மயிலோட தங்கச்சி தங்கச்சி தான ஆச்சு. எதுக்குங்க இந்த மாரி வேலையெல்லாம் பாக்குது சின்ன அண்ணா அப்டின்றாங்க. இங்க பாரு கோமதி, நமக்கு அது தேவையில்ல. அத விட்டுட்டு வேலைய பாரு அப்டின்றாங்க. ஏம்மா மீனா, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு போம்மா அப்டின்றாங்க. டேய் செந்தில கூப்ட்டு போடா அப்டின்னு சொல்றாங்க. செந்திலும் பாத்தீங்கன்னா, மீனா பின்னாடி எழுந்து போறாங்க. பாண்டியனும் பாத்தீங்கன்னா, அமைதியா எந்திரிச்சு போயிர்றாங்க. இங்க செந்தில் பாத்தீங்கன்னா, மீனா கிட்ட "ஏன் மீனா என்கிட்ட பேச மாட்டேன்ற? யாரும் உலகத்துல பண்ணாத தப்பா நான் பண்ணிட்டேன். நீ இவ்ளோ கோவப்படுற?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, செந்தில மொறச்சு பார்க்குறாங்க. பக்கத்துல வந்து கேட்குறாங்க, "சாரி மீனா, நான் இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்ப எதுக்குங்க நீங்க என்ன டென்ஷன் ஏத்தின்னு இருக்கீங்க? இந்நேரத்துல அத்தை நமக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கணிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கேட்கறதுக்கு முன்ன, இல்ல நானே போய் சொல்லிடவா?" அப்படின்றாங்க. "இல்ல வேண்டாம் மீனா" அப்படின்றாங்க. "இல்ல நான் மாமா கிட்ட போயிட்டு நான் சொல்லவா? உங்க பையன் இந்த மாரி லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் மாட்டியிருப்பாங்க. இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்பி எண்ணிருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு மாமா கிட்ட சொல்லவா?" அப்படின்றாங்க. "இல்ல மீனா, நீ எல்லாம் சொல்லாத. நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்றாங்க. "அப்ப என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க எந்திரிச்சு போங்க" அப்படின்றாங்க. "நீங்க இதுக்கும் மேல தொந்தரவு பண்ணினீங்கன்னா, நானே போயிட்டு சொல்லிடுவேன்" அப்படின்றாங்க. "இல்ல சரி வா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மீனா. வா நம்ம குவார்டர்ஸ் போயிரலாம். நான் உன்ன அங்க பார்த்துக்கிறேன் வான்றாங்க. இப்ப நான் போயிட்டு மாமா கிட்ட சொல்லவா? நீங்க அமைதியா போறீங்களான்றாங்க. "சரி மீனா, நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் போய் தூரமா எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சரவணன் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருந்து திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பழனி சொன்ன ஞாபகம் பார்த்தீங்கன்னா, மயிலோட தங்கச்சி முத்து சுடர தான் குமாருக்கு பொண்ணு கேட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றத யோசிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வாழ்க்கையோ இது! ஒரு நாள் கூட என்னோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சரவணனுக்கு ஒரு மெசேஜ் வருது. வாய்ஸ் மெசேஜ். அத கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "நான் உன்னோட ஃப்ரெண்ட் இந்துமதி. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அஞ்சலி கிட்ட கொஞ்சம் பேசணும். அஞ்சலியோட நம்பர் என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட இருந்தா வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க சரவணா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சரவணன் பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பத்தி யோசிச்சு பார்க்குறாங்க. அஞ்சலிக்கு சத்தியமானத வச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. "உன்ன ஒரு டைம் தான் உன்ன நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றத பார்த்தீங்கன்னா, சரவணன் யோசிச்சு பார்த்துட்டு அஞ்சலியோட ஃபோட்டோவ வச்சு பார்த்துன்னு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கதிர் பார்த்தீங்கன்னா தூங்கின்னு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ராஜி ராஜி அப்படின்றாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, தனியா எந்திரிச்சு உக்காந்து, சொல்லுங்க என்ன?" அப்படின்றாங்க. "என்ன வாய்ஸ் மட்டும் கேட்குது. பக்கம் ஆள் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட் போத்தின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அப்ப திடீர்னு கதிர் எந்திரிச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா, லைட் போட்டு, "ஏன் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? குளிர் காசுலா?" அப்படின்றாங்க. "இல்ல" அப்படின்றாங்க. "அப்ப எதுக்கு இப்படி போத்தின்னு உட்காந்துருக்க?" அப்படின்றாங்க. "இல்ல காலையில ரிசல்ட் இல்ல. அத நினைச்சு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்றாங்க. "ரிசல்ட்ட நினைச்சு நீ எதுக்கு ராஜி பயப்படுற? அதெல்லாம் பாஸ் ஆயிடுவ. விடு வா வந்து படுத்துன்னு தூங்கு வா" அப்படின்றாங்க. "எனக்கு தூக்கம் வரல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு" அப்படின்றாங்க. "நீ பயப்படாத. நான் ஒரு வேள ஃபெயில் ஆயிட்டனா என்னங்க பண்றது?" அப்படின்றாங்க. "நீ ஃபெயில் எல்லாம் ஆக மாட்ட. நீ பாஸ் பண்ணிடுவ. அப்படியே ஃபெயில் ஆகுனாலே இன்னொரு டைம் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம் விடு" அப்படின்றாங்க. "என் கூட எக்ஸாம் எழுதுனவங்கலாம் பாஸ் ஆயிட்டா, நான் ஃபெயில் ஆயிட்டா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல பார்த்துக்கலாம் விடு" அப்படின்றாங்க. "சரி எனக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்ற விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் நம்ம சொல்ல வேணாம்" அப்படின்றாங்க. "ஏன்?" அப்படின்றாங்க. "ஒரு வேள நான் ஃபெயில் ஆயிட்டா இது யாருக்கும் தெரியாம நம்ம அமைதியா மூடி மறைச்சிடலாம்" அப்படின்றாங்க. "இந்த விஷயம் அம்மாக்கு தெரியுமே, நம்ம பேசின்னு இருக்கிறத ஃபுல்லா அம்மா கேட்டுட்டாங்களே" அப்படின்னு
அப்படின்றாங்க. சரி அத்தைக்கும் நம்ம சொல்லிடலாம். எனக்கு ஆனா ரிசல்ட் வர விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ரிசல்ட் வரா வரையும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ராஜி நீ வா நம்ம 2 பேரும் பாட்டு கேட்கலாம். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவல்ல அப்படின்றாங்க. பாட்டு கேட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரஷர் குறைஞ்சா உனக்குன்றாங்க லைட்டா அப்படின்றாங்க. போக போக பிரஷர் குறைஞ்சிரும். நீ அப்படியே தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, கதிரும், ராஜுவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இங்க கோமதியும், பாண்டியனும் பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்காங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "கோமதி நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன். சரவணன அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ அவன்கிட்ட குடுத்து விட்டுரு" அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்றாங்க. அப்ப ராஜி வந்து நிக்கிறாங்க. "என்ன ராஜி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க?" அப்படின்றாங்க. "ஆமா மாமா" அப்படின்றாங்க. "இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க காலையிலயே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "அவளுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வருதுல்ல" அப்படின்றாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "ஐயோ! அம்மா வளர்ட்டாங்களே" அப்படின்றாங்க. "ஆமால்ல இந்த விஷயத்த யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. நான் இப்ப சொல்லட்டா வேணாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கதிர் பார்த்தீங்கன்னா, "அதுதான் பாதி சொல்லிட்டியேம்மா, சொல்லி முடிச்சிடுமா" அப்படின்றாங்க. "இல்லைங்க, அவளுக்கு இன்னைக்கு ரிசல்ட் எக்ஸாம் எழுதுனால்ல, அதுக்காக தான் அவ கோயிலுக்கு போயிருக்கா" அப்படின்றாங்க. ஆமா, ஏம்மா யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல ஒரு வேள ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது மாமா? அதுக்கு தான் யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஆனா அத்தை வளர்ட்டாங்க" அப்படின்றாங்க. "இத போய் ஏம்மா சொல்ல வேணான்னு சொன்ன? நீ பாஸ் ஆயிடுவம்மா" அப்படின்றாங்க. "அதுதான் மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்றாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, "நீ பாஸ் ஆயிடுவ ராஜி, தைரியமா இரு" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, செந்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டோட வராங்க. "என்னடா இது?" அப்படின்றாங்க. "ஸ்வீட்ப்பா" அப்படின்றாங்க. "என்ன மாமா நான் பாஸ் ஆவேனா, ஃபெயில் ஆயிடுவேனான்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க. "ராஜி அதெல்லாம் நீ பாஸ் ஆயிடுவ, தைரியமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சொல்றாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "அம்மா எப்பம்மா ரிசல்ட்?" அப்படின்றாங்க. 9 மணிக்கு அப்படின்றாங்க. இப்ப 8:15 ஆயிடுச்சு. "சரி நாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்துட்டே போயிடுறோம்" அப்படின்றாங்க. "டேய் சரவணா நம்ம ரிசல்ட் வந்த பின்னாடி போலாம்டா" அப்படின்றாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா" அப்படின்றாங்க. இப்ப ராஜி பார்த்தீங்கன்னா, "மாமா இல்ல, இல்ல ரிசல்ட் வந்தா நான் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க போங்க கடைக்கு" அப்படின்றாங்க. "அட விடுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே பார்த்துட்டே போயிடுறோம்" அப்படின்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கேட்குறாங்க, "என்னடா ரிசல்ட் வந்துச்சா?" அப்படின்ட்டு. "இன்னும் இல்லப்பா" அப்படின்றாங்க. ராஜி ரொம்ப டென்ஷனாவே இருக்காங்க. அது இப்ப பார்த்தீங்கன்னா, மீனா பார்த்தீங்கன்னா, "ஏன் ராஜி டென்ஷன் ஆகுற? நீ பாஸ் ஆயிடுவ, தைரியமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா, "அண்ணி அதுதான் எந்த நேரமும் புக்க எடுத்து வச்சு படிச்சுட்டே இருந்தீங்கல்ல, நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. நீங்க தைரியமா இருங்க அண்ணி" அப்படின்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு "ஏய் ரிசல்ட் வந்துச்சு" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து "இந்தா காட்டுங்க" அப்படின்றாங்க. "என்னடா பாஸா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கேட்குறாங்க. "இல்லம்மா சர்வர் ப்ராப்ளம் சுத்திட்டே இருக்கு" அப்படின்றாங்க. "சரிடா பாரு" அப்படின்றாங்க. ரிசல்ட் வந்துச்சாங்க அப்படின்னு ராஜியும் பார்த்துன்னே இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "ஏய் ராஜி ரிசல்ட் வந்துச்சு நீ பாஸ்" அப்படின்றாங்க. "உண்மையாங்க?" அப்படின்றாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாங்க. "ஆமா பாஸு நானு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சந்தோஷத்துல பார்த்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் கதிர ராஜி கட்டி பிடிச்சுடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷையா ஃபீல் பண்ணிட்டு விட்டுர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கோமதியும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "செந்தில் இந்தாங்க ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டேன்ல நானு. நீங்க தான் பாஸ் ஆயிட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. அப்ப சரவணனும், செந்திலும் பார்த்தீங்கன்னா, "வாழ்த்துக்கள் ராஜி" அப்படின்னு சொல்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ்மா நீ பாஸ் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதியும் சொல்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, "கங்ராச்சுலேஷன் ராஜி பாஸ் பண்ணிட்ட நீ" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜி பார்த்தீங்கன்னா, கோமதி கால்லயும், பாண்டியன் கால்லயும் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றாங்க. அவங்களும் "நல்லா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க அத்த நான் போயிட்டு நான் பாஸ் ஆன விஷயத்த நான் அப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்" அப்படின்றாங்க. "சரிம்மா நீ போயிட்டு தாராளமா சொல்லிட்டு வா" அப்படின்றாங்க. அப்ப செந்தில் பார்த்தீங்கன்னா, "இந்தாங்க ஸ்வீட் எடுத்துட்டு போங்க. ஸ்வீட் எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் குடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. ராஜி பாஸ் ஆன விஷயத்த போயிட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லும்போது, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா என்னன்றதையும் பார்க்கலாம். சக்திவேல் எந்த மாரியான ரியாக்ஷன் குடுப்பாங்க என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.